எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நடந்துட்டுருக்கு? என்ன நடந்துட்டுருக்கு? அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இப்போ என்னவா மாறி இருக்கு? இந்த சசிகலா அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பிரபஞ்சம் அவங்களும் தன்னுடைய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தங்களுடைய வீட்டை கூட சசிகலா அவங்க பறிச்சிட்டாங்க, தன்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. பையனூர் இடத்துல இருக்கிற தங்களுடைய பங்களாவை அதே மாதிரி மிரட்டி வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி இப்போ தைரியமாக வெளியில் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவங்க சசிகலா அவங்கள எதிர்த்து எல்லா பிரச்சனைக்கும் சசிகலா தான் காரணம் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாராட்டி பல திரை நட்சத்திரங்கள் தங்களுடைய வாக்கையும் கொடுத்து வர்றாங்க. எல்லாருமே ஓபிஎஸ்ஸை பாராட்டி வர்றாங்க. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் அவங்க செய்தது கட்சிக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லி சசிகலா ஆதரவாளர்கள் அவரை திட்டியும் வராங்க. இந்த சமயத்தில் கங்கை அமரன் சொல்லியிருக்கிற இந்த கருத்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. எது என்னவாக இருந்தாலும் தமிழகம்ன்றது நெங்கட தமிழகம். இது அமைதி பூங்காவாக தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் வராமல் எந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வெகு சீக்கிரமாகவே நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்காக அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். இது மாதிரி தமிழ் சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள், சூடான சுவாரஸ்யமான செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்துல பார்த்தும் கேட்டும் தெரிந்து மகிழ்வதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.